ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பிஎஸ்என் சிம் கார்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம் சரிங்களா. என்ன பிரைஸ் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பிஎஸ்என்ல பாத்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட பிளான் வந்து வச்சிருந்தாங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு டாப் 20 பிளான்ஸ் மட்டும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழே கமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, ப்ரோ இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து பிஎஸ்என் சிம் கார்டு எங்க வாங்குறது, எப்படி வாங்குறது, அதோட பிரைஸ் என்ன, 4G சிம் கொடுக்குறாங்களா, 4G அவைலபிள் ஆயிருச்சா, அது மட்டும் இல்லாம பிஎஸ்என்ல வந்து செல்ஃப் கேர் ஆப் பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சிச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு சிம் வந்து வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நான் பிஎஸ்என்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து இப்ப பிரைஸுக்கு என்ன, இப்ப இன்னைக்கு கரண்ட் ரேட்டுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது அவங்க என்ன பிளான் போட்டு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க, இப்போ வந்து சிம் வந்து 4G சிம் கொடுக்குறாங்களா இல்ல 3G சிம் தான் கொடுக்குறாங்களா, இது வீட்டுக்குள்ள இருந்தா இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளவு கிடைக்குது, அதே வெளியே போனா இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளவு கிடைக்குது, இது ஆக்டிவேஷன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓவராலா இந்த சிம்மை பத்தி கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம் சரிங்களா. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ போலாம். நம்ம வந்து பிஎஸ்என் சிம் வந்து ஆன்லைன்ல வாங்க முடியுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆன்லைன்ல வாங்க முடியாது. கவர்மெண்ட் வந்து அதுக்கு அபிஷியலா வெப்சைட் எதுவுமே வந்து அலோகேட் பண்ணல. தேர்ட் பார்ட்டி டீலர்ஸ் வந்து பண்றாங்க. இப்போ ஜியோ சிம் விற்கிறவங்களாகட்டும் இல்ல ஒரு ஷோரூம் வச்சிருக்கவங்களாகட்டும் அவங்க வந்து பிஎஸ்என் சிம் வாங்கி அவங்க வந்து டோர் டெலிவரி மாதிரி பண்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு சேஃப் நமக்கு தெரியல. சோ வந்து அதை பத்தி பார்க்க போறது கிடையாது. நீங்க பிஎஸ்என் சிம் வாங்கணும் அப்படின்னா டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். பிஎஸ்என் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாலும் வச்சிருப்பாங்க. உங்க ஏரியால இல்லைன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் தள்ளி கண்டிப்பா இருக்கும் சரிங்களா. அங்க போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து சென்னையில ஒரு இடத்துல வாங்கணும். சென்னையில வந்து ஒரு கூகுள் மேப்ல தான் நான் போட்டேன் சரிங்களா. மேப்ல டைப் பண்ணதுக்கு ஒரு லொகேஷன் காமிச்சு அந்த இடத்துக்கு போனேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. நிறைய விதமான சிம் வச்சிருக்காங்க, நிறைய விதமான பிளான் வந்து சிம் வச்சிருக்காங்க. ஆனா பேசிக் இந்த பிளான் தான் சரிங்களா. இந்த சிம்மோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 269 ரூபாய் சொன்னாங்க சரிங்களா. 269 நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆதார் கார்டு கொடுத்து உங்களோட போட்டோ எடுத்துக்குவாங்க. எடுத்து உங்களுடைய ஃபிங்கர் வச்சிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து ஆக்டிவேஷன் பண்ணி தந்துருவாங்க. இந்த 269 நீங்க பே பண்றது மூலமா 4G சிம் தான் கொடுப்பாங்க. இப்போ 3G சிம்லாம் கிடைக்காது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து 3G சிம் இருந்துச்சு. பட் வந்து இப்போ வந்து 4G சிம் தான் கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அது மட்டும் இல்லாம இதோட சிம் கார்டோட பிரைஸ் வந்து 269 ரூபா. பட் வந்து நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சிம்முக்கு ஒரு பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி தருவாங்க இல்லையா. பாத்தீங்க அப்படின்னா 249 ரூபா, 45 நாளைக்கு வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 2GB லிமிட் கொடுப்பாங்க. டேட்டா வந்து 2GB நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். 100 SMS வந்து கொடுப்பாங்க. வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும் சரிங்களா. சிம் கார்டு வாங்குறது 269. இவங்க ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குற பிளான் வந்து இப்போ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிம் கார்டோட பிரைஸ் வந்து 20 ரூபா தான். நம்ம பிளான் செலக்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு தான் காஸ்ட் சரிங்களா. இந்த சிம் கார்டு வாங்கின உடனே ஒரு 3 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் சரிங்களா. இந்த சிம் கார்டு வந்து 4G சிம் தான். சோ வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. 4G வந்து ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முழுக்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டும் கொண்டு வந்துட்டாங்க. சோ வந்து ஒரு சில இடத்துல 4G வந்து கிடைக்குது. 4G வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணி அதோட ஸ்பீட் என்னன்னு சொல்லி செக் பண்ணி வீடியோ போடுவோம். இப்போ இந்த சிம் கார்டை ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இன்செர்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா எவ்வளவு சிக்னல் ஸ்ட்ரென்த் கிடைக்குது, அது மட்டும் இல்லாம ஸ்பீட் இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளவு கிடைக்குது, அதே அவுட்டோருக்கு போனீங்க அப்படின்னா ஸ்பீட் எவ்வளவு கிடைக்குது, ஸ்ட்ரென்த் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் கிளியரா பார்த்துருவோம். வாங்க பார்த்துடலாம். ஓகே, இது மட்டும் வந்து பிஎஸ்எல் வந்து 4G சிம் இதான் சரிங்களா. இதை வந்து நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா சிம் வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி அவங்க வந்து வச்சிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலில் போகணும் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோ சிம்மை வந்து எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெட்வொர்க் எதில் வச்சிருக்கோம் அப்படி செலக்ட் பண்ணிக்கணும். மொபைல் டேட்டாவில் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா. பிஎஸ்என்னுடைய நம்பர் நம்ம போட்டிருக்கோம். அதில் பர்ஃபெக்ட் நெட்வொர்க்கில் போய் 5G இல்லை 4G அப்படின்னு செட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம LTE செட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. பட் நம்ம 4G வந்து நம்ம ஏரியாவில் அவைலபிள் கிடையாது. சும்மா செக் பண்ணி பார்ப்போம், வந்து ரெஸ்பான்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம 3G கிளிக் பண்ணிக்குவோம். ஓகே, 3G கிளிக் பண்ணோடனே H+ வருது இல்லைங்களா. இதுதான் 3G வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், அதனால வந்து 1 பாயிண்ட் தான் கிடைக்குது. இப்போ வந்து நம்ம 2Gக்கு வச்சு பார்ப்போம் சரிங்களா. வீட்டுக்குள்ளே 2G வச்சோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது. இதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஸ்பீட் டெஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்குவோம். டைப் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து நோ நெட்வொர்க்னு காட்டுது சரிங்களா. இன்டர்நெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து 2Gயில் வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக கிடைக்குது அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்து. பட் வந்து ஸ்பீட் வந்து எதுவும் ஒர்க் ஆக மாட்டுது. நம்ம வந்து 3Gக்கே மாற்றிக்கிடுவோம். ஓகே, வச்சோன்னே இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா 2 பாயிண்ட் தான் சிக்னல் கிடச்சிருக்கு 3G. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஸ்பீட் டெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப பஃபரிங் இஷ்யூ இருக்குது, ஸ்பீட் டெஸ்ட்டே ஆகலை. நான் கொஞ்சம் வெளியே போய்க்கிறேன். வெளியே போனோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணுவோம். 1 MBPS தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது சரிங்களா.
ஸோ வந்து 4G இது கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து 0.19 Mbps தான் வந்து கிடச்சிருக்கு. Mbps கூட சொல்ல முடியாது, kbps மாதிரி தான் அது. அப்லோட் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 1 Mbps அந்த பக்கம் வருது. சரிங்களா, மில்லி செகண்ட் வந்து 73 மில்லி செகண்ட் வந்து இருக்குது. கண்டிப்பாக கேமர்லாம் இதை வந்து சூஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா, நம்ம இன்னொரு தடவை வந்து செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து நம்ம டே டைமில் செட் பண்ணுறோம். ஸோ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. அந்த சிக்னல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் காட்டுது, H+ தான் காட்டுது. பட் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துமே நமக்கு வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அந்த 1 Mbps தாண்ட மாட்டுது. பட் வந்து நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நேற்று நைட்டில் நான் செக் பண்ணும்போது ஒரு 2 Mbps பக்கம் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். சரிங்களா, இதுதான் வந்து பிஎஸ்என்எல் வந்து செல்ஃப் கேர்னு ஒரு ஆப். சரிங்களா, ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். உங்களோட நேமு, உங்களுக்கு எத்தனை ஜிபி ரிமைண்டர் இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக காட்டும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலரான பேக்ஸ்ன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து வியூ ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிளான் இப்போது இருக்குது, ரெக்கமெண்டட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டேட்டான்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ டேட்டானா ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. 251 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கால்ஸ்லாம் வந்து பேசிக்க முடியாது. 70 GB கொடுப்பாங்க. 28 நாளைக்கு இன்டர்நெட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் 70 GBயோட சேர்த்து ஒரு 3 GB ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேக்லாம் வந்து இதில் வந்து இருக்கும். சரிங்களா, இப்போ 299 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 3 GB ஒரு நாளைக்கு வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 GB வந்து 30 நாளைக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 398 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 120 GB, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 GB. அந்த மாதிரி ஆட்னா வந்து ஒரு 3 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கடைசியாக 666 வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் இருக்கு பாருங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பிளானும் உங்களுக்கு எது உங்கள் நம்பருக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 118 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. 118 ரூபாய்க்கு வந்து 20 நாளைக்குமே 10 GB டேட்டா வந்து கொடுப்பாங்க. 153 ரூபாய்க்கு ஒரு டேட்டா பேக் இருக்குது. 26 GB 26 நாளைக்கு வந்து கொடுப்பாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி மொத்தமாக பெஸ்ட்டான ஒரு 20 பிளான் வந்து பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா லாஸ்ட்டாக 2399 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 GB, 395 நாளைக்கு வேலிடிட்டி, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பேசிக்க முடியும். 100 SMS வந்து இதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளான் வந்து இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் பாப்புலரான பிளான் வந்து வச்சுருக்காங்க. பாப்புலரான பிளான் 199 ரூபாயிலேருந்து ஆண்ட்ராய்டு மொபைல் கண்டிப்பாக செட் ஆகும். 199 அப்படியே போகும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது வரும். இப்போ 599 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டாக 3 GB ஒரு நாளைக்கு டேட்டா கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து 3 GB அந்த 84 நாளைக்குமே வந்து வேலிடிட்டி கொடுப்பாங்க. இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறேன். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு ஒரு பிளான் வந்து வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 GB டேட்டா கொடுக்குறாங்க. 365 நாளைக்கு வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 SMS வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அண்ட் டேட்டான்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 18 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. 18 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 GB வந்து கொடுக்குறாங்க. 2 நாள் தான் வேலிடிட்டி இது நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பிளான்லாம் எதுக்காக வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்டரி நீங்கள் ஒரு சிம் வச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, எனக்கு வந்து நான் மொபைலுக்கே ரீசார்ஜ் பண்ண மாட்டேன், வைஃபை கனெக்ஷன் இருக்குது, லேண்ட்லைன் கனெக்ஷன் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே போகிற மாதிரி இருக்குது, எனக்கு இன்டர்நெட் ஒரு நாளைக்கு தான் தேவைப்படுது, இல்லை 2 நாளைக்கு தான் தேவைப்படுது அப்படின்னா இந்த 18 ரூபா பிளான்லாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 18 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 GB கொடுக்குறாங்க. 2 days வேலிடிட்டி. சரிங்களா, இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா 87 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது. 14 நாளைக்கு 1 GB ஒரு நாளைக்கு டேட்டா கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் வந்து பேசிக்க முடியும். ஸோ வந்து இந்த பிளான்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 249 ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த 249 அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பேசிக்க முடியும். 100 SMS ஒரு நாளைக்கு 2 GB 45 நாளைக்கு வேலிடிட்டி. நம்ம ஃபஸ்ட் டைம் சிம் வாங்கும் போது உங்களுக்கு இந்த பேக் தான் ஆக்டிவேஷன் பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம வாங்கின சிம் வந்து 269 ரூபா சொன்னேன் இல்லைங்களா, 269 ரூபா. அதில் வந்து 249 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 ரூபா தான் அதோட சிம்மோட ப்ரைஸ். சரிங்களா, ப்ரைஸுக்கு வந்து வேல்யூ கிடையாது, இந்த நீங்கள் எடுக்க போகிற பிளானுக்கு தான் வேல்யூ. ஸோ அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இதில் வந்து 4G லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு சிம் நெட்வொர்க்காக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பார்த்தா இல்லைங்களா, இதோட ஸ்பீடு வந்து வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. வெளியே போனோம் அப்படின்னா தான் எந்த 3Gயே கிடைக்குது. 3G கிடைச்சாலும் நிறைய பஃபரிங் இஷ்யூ இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 2 ரூம் 3 ரூம் உள்ள ரொம்ப தள்ளி இருக்கீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் கூட பேசிக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. சரிங்களா, வந்து பிஎஸ்என்எல் சப்போர்ட் பண்ண வேணாம் நான் சொல்லல, பிஎஸ்என்எல் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக 4G லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் 15 வந்து லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மி
கம்மியா இருக்கு, சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. சரிங்களா, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நம்ம போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சிருக்காங்க. செகண்டரி ஒரு சிம் வச்சிருப்போம், எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நான் அனுப்பணும், இல்ல நம்பர் போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜியோ ஆகட்டும் மத்த நெட்வொர்க் ஆகட்டும் ஒரு மாசத்துக்கு தான் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதுல வந்து ஒரு நாளைக்குலாம் ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து 4G கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, அதுக்கு தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.